மகாபலிபுரம் தாண்டி போயிட்டு இருக்கிறோம். எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியல. காலைல 6 மணிக்கே இதை கிராஸ் பண்ணலாம். சரி போறோம். அப்படிதானே 8 மணிக்கெல்லாம் மகாபலிபுரம் கிராஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். 8 மணி ஆச்சு, அப்புறம் 9 மணி ஆச்சு, அப்புறம் கடைசியா 10:30 மணி ஆச்சு. கிளம்பி போயிட்டு இருக்கோம். இப்போ எங்க போறீங்க அப்படின்னு யார் சொன்னது? அதெல்லாம் ரூம்லாம் கிடைக்கும், பாத்துக்கலாம். அவர் யாரு? அவர் யாருன்னு தெரியல. அவர் 2 பேரோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே பாண்டி. ஆமா, எல்லாரும் இங்க ஒரு ஜூஸ் கடையில போய் நிப்பாட்டணும். 1000 ரூபாய் பில் ஆயிடுச்சு. அதுவும் வெறும் மேகி. ஆமா, குடிச்சது என்னவோ 4 ஜூஸ் 2 மேகி. அதுக்கு கிலோ கேரட் 30 ரூபாய் தான். நாங்க 2 பேரும் கண்ணாடி போட்டு எங்களை ரிச் கைஸ் நினைச்சிட்டு 990 பில்லு போட்டாங்க. 2 பேரும் வந்து வேற வழி இல்ல, இதுதான் ஆகணும். இந்த கண்ணாடி போட்டு கூடாது. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு எல்லாரும் ஜூஸ் குடிக்கும் போது கண்ணாடி கழட்டிடுங்க. ஆமா, கண்ணாடி போட்டீங்கன்னா 10 ரூபா ஜூஸ் 60 ரூபான்னு சொல்றாங்க, பாத்துக்கோங்க. நாங்க இப்பதான் வந்து காலையில 10 மணி கிளம்புனோம். இப்பதான் மகாபலிபுரம் தாண்டுறோம். நாங்க கிளம்புனது வந்து ஈசிஆர்ல இருந்தா கிளம்பணும். நீங்க எதனா சொல்ல போறீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க பின்னாடி அவங்களே ஜிம்முன்னு இருக்கதான் நினைச்சுக்கிறாங்க. சாப்பிடல. கடையில போயிட்டு பரோட்டா சிக்கன் எல்லாமே சாப்பிட்டாலே 1000 ரூபாய் பில் வந்துருக்காது. அவ்வளவு வந்திருக்காது. நம்ம ஜின்னா பையில சாப்பிட வந்துருமா? டீனர்ல எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டாலும் 300 ரூபா 500 ரூபாய்க்கு மேல தாண்டாது. 10 ரூபாய் தான் ஒரு செட். ஆமா, 15 ரூபாய் தான் பரோட்டா. நாங்க 4 பரோட்டா சாப்பிட்டு ஒரு பரோட்டா தமிழ்நாட்டுல பையாங்க தான் நல்லா வாழ்றானுங்க. சொல்றதா ரேட்டுங்க. ஆமா, ஓகே. நாங்க ஸ்ட்ரைட்டா இப்ப பாண்டிச்சேரி எங்கேயும் நிறுத்துற மாதிரி இல்ல. உங்களுக்கு அங்க போயிட்டு உங்களை அப்டேட் பண்றோம். ஒரு அப்டேட் நாங்க சொல்றோம். பாண்டிச்சேரி நாங்க எங்கேயும் போல, பாண்டிச்சேரிக்கு தான் போனோம். அதுக்கு நேத்து ஒருத்தங்க வந்து பர்ச்சேஸ் பண்றேன்ட்டு செருப்புலாம் வாங்கினாங்க. மேடம் நீங்க சொல்லுங்க, எங்க வாங்குனீங்க? ட்ரெண்ட்ஸ்ல வாங்குனேன். அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் காட்டுங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இதுக்கப்புறம் எங்கேயுமே வாங்கினது. இது பாருங்க, வாங்கி போட்டு டாக பிச்சோன்னா பாட்டம் தனியா பிச்சு. ஆமா, ஆஃபர் போடும் போதே உஷாரா இருக்கணும். ஆஃபர்னா நம்ம ஓடுவோமே, வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப வெறும் கல்ல உட்காந்து இருக்கேன். அங்கே கொஞ்சம் வாத்து இருக்கு, அது ஃபீமேல் போல. இது மெயில் ஃபீமேல் அந்த மாதிரி பிரிச்சு விட்ருக்காங்க. நாங்கள் ரூம்ஸ் புக் பண்ணாமலே வந்துட்டோம். இப்போ தான் அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். பார்த்துட்டாங்க, சொல்லிட்டேன். கிட்ஸுக்கு ப்ளே ஏரியாலாம் இருக்குது, பரவாயில்ல. கொஞ்சம் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். இங்கே ஃபுல்லாக இந்த ஜாக் ஃப்ரூட், இது பேர் என்ன சொல்லுவாங்க? பலாப்பழம். ஃபுல்லாக பலாப்பழம் செடி தான். எங்கே பாரு பலாப்பழம். போகும்போது 2 அறுத்து பேக்கில் போட்டு எடுத்துன்னு போயிடலாம். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பரவாயில்ல. ப்ரைவேட் பூல் இருக்குது.
தாரிஷ் ஹாய் சொல்லு. இங்க பாரு ஹாய். தியாஷ் ஹாய். தாரி ஹாய். தாரிமா ஹாய் சொல்லு. வாங்க வாங்க இப்படி போங்க 2 பேரும். போ தாரிஷ் போ. என்னம்மா? பார்த்து பார்த்து. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா சண்டே மார்க்கெட் பாண்டிச்சேரியில் போயிட்டுருக்கோம். செம்ம க்ரௌட் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பார்க்கிங்கே கிடைக்கல, கூட்டமே தாறுமாறாக இருக்கு. மேட்டு 120 ரூபாவா. நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ். நான் 2 வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த பழைய காலத்து காசு அதெல்லாம். என் பையன் பொம்மை வேணாம்னு அழுதுட்டு இருக்கான். அங்க பாரு உள்ள நினைக்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.